அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. நிறைய பேர் கமெண்ட்ஸில் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கறதுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம சேனலில் புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் ஃபார் டாட்லர்ஸ். 2 இயர்ஸ்க்கு மேலே ஃபேமிலி ஃபுட் ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் இன்னும் ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி தரலாம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது நிறைய அம்மாக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்யூனிட்டி பூஸ்டிங் ஹெர்பல் தோசா. ஸோ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கற்பூரவள்ளி இல்லைன்னா ஓமவல்லி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. 6 மாதத்துக்கு அப்புறமாவே இதை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் நம்ம. ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் முதல்ல நான் சொல்லிடுறேன். குழந்தைங்களுக்கு பசித்தன்மையை நல்லா தூண்டி கொடுக்கும். சளி பிடிச்சிருந்துச்சு, இல்லை இருமல், தொண்டையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இது சரி பண்ணும். இது டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு, சரியாக சரிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் இது மூலமாக சரி பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இலையை நல்லா பறித்து வாஷ் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கிள்ளி போட்டிங்கனாலே போதும், நல்லா அரைஞ்சிரும். இது தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்தணும்னு கிடையாது. இதுவே நிறைய தண்ணி விடும். ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் இப்போ ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இது பழக்கிட்டோம் அப்படின்னா அந்த இலையை கழுவி கொடுத்தாலே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர்த்துக்கு பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்லி மாவு எடுத்து இதில் கொஞ்சம் கலந்துக்கலாம். தோசை பதத்துக்கு கலந்துக்கோங்க. இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் மட்டும் இதில் நான் சேர்க்குறேன். வேறு எதுவும் தேவை கிடையாது. மிளகு, இஞ்சி அந்த மாதிரி. ஏன்னா அந்த இலையிலேயே நிறைய காரம் இருக்கும். குழந்தைங்களுக்கு அது போதுமான அளவாகவே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீக்லி 2 இல்லை வீக்லி 1 நம்ம கற்பூரவள்ளி இலை சேர்த்து குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு தர்றது ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி நம்மளுக்கு நிறைய பூஸ்ட் ஆகும். ஸோ நம்ம கலந்தாச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற்றிட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக தோசை ரெடி ஆயிரும். கடலெண்ணெய், நெய் நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் தோசைக்கு. குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஹெல்த்தியானதாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.